வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாற்று வழி வெற்றியை கொடுக்குமா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாற்று வழி வெற்றியை கொடுக்குமான்ற தலைப்புக்கு போயிடலாம். என்ன அப்படின்னா, கடந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரு டைட் பேக்கேஜில் இருந்தோம். நம்ம இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம். அதனால தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது சென்ற வாரத்தில் நிறைய வாஸ்து அனுபவங்கள் கிடைச்சிது. அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம். அது மக்களுக்கு பயன்படும். என்ன அப்படின்னா, நான் பிளான் அனுப்புகிறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஃபோன் கால். நான் கிழக்கு பக்கம் காலி இடம் விடாமல் வீடு கட்டிட்டேன்னு ஒரு ஃபோன் கால். நான் வடக்கு பக்கம் காலி இடம் விடாமல் வீடு கட்டிட்டேன், 3 ஃப்ளோர் கட்டிட்டேன். அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்க்கும்பொழுது அந்த வடக்கு பக்கம் காலி இடம் இல்லைன்னா தவறு, அது உங்களுக்கு பொருளாதார சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதானா? அதை எப்படி நான் சரி பண்ணுறது அப்படின்னு ஒரு ஃபோன் கால். நான் வீடு கட்டலான்னு இருக்கேன், இப்போ கட்டலாமா அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னும் பொழுது அது ஒரு பிளானிங் வேணும். இப்போது ஒரு திருமணம் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு திருமணம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்ணை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பெண் இருக்காள்னா அந்த பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பையனை பார்க்கணும். ஸோ இதுதான் அந்த திருமணத்தினுடைய முதல் அடி. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்குது, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்குதுன்னா அதுக்கப்புறம் அவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசுவாங்க. ஸோ இதுதான் முதல் அடி ஒரு திருமணம் என்ற ஒரு வைபவத்தில். அதே மாதிரி ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அந்த இடம் நல்ல இடமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 4 பக்கம் நம்மளால் காலி இடம் விட முடியுமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம கட்ட ஆரம்பிக்கணும். ஸோ நல்ல இடமான்னு எப்படி பார்க்கறது அப்படின்னா, ஒரு தெருக்கூத்து உள்ள அமைப்பு, வடக்கு கிழக்கு பள்ளம், தென்மேற்கில் ஒரு உயரமான அமைப்பு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு நமக்கு இயற்கையாகவே நம்ம வீடு கட்ட போகிற மனையாண்டை இருந்ததுன்னா அந்த இடம் ஒரு நல்ல அருமையான இடம். அதில் நம்ம வீடு கட்டலாம். இல்லை நான் தெருக்கூத்துலாம் இல்லை, எனக்கு வடக்கு கிழக்கு பள்ளம் இல்லை, தெற்கு மேற்கு உயரமான இடம் கிடையாது, ஒரு சமதளமான இடம்னா நீங்கள் அங்கே தாராளமாக வீடு கட்டலாம். ஸோ அங்கே எப்படி நம்ம கட்ட போகிறோம்னா, வடகிழக்கில் நம்ம முதல்ல ஒரு பள்ளத்தை உருவாக்க போகிறோம், தென்மேற்கு மேடாக கொண்டு போய் முடிக்க போகிறோம் நம்ம வீடு கட்டக்கூடிய சமயத்தில். ஸோ இது ஒரு நல்ல ப்ராசஸ். இப்படி பண்ணால் நம்ம வீடு ஒரு ஸ்மூத்தான வேலையில் கொண்டு போய் நம்மளை கம்ப்ளீட் பண்ணி வைக்கும். ஸோ இது பேசிக்காக நம்ம செய்ய வேண்டியது. இதெல்லாம் செய்யாமல் நான் கிழக்கு பக்கம் எனக்கு காலி இடம் கிடையாது, நான் வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறது, வடக்கு பக்கம் காலி இடம் இல்லை, நான் வீடு கட்டிட்டேன், 3 அடுக்கு கட்டிட்டேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வீட்டோட அமைப்பாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, இந்த இயற்கை ஒவ்வொரு நொடியும் நமக்கு நடக்க போகிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். சமிக்சை மூலயமாகவும் அதாவது நிமித்தங்கள் மூலயமாகவும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, யாருமே கவனிக்கிறதில்லை. ஏன்னா சீக்கிரமாக நான் வீடு கட்டணும், என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை ஆரம்பித்து அதை முடிக்க முடியாமல் பணத்துக்காக திண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். தன்னுடைய சொத்தெல்லாம் வச்சு ஒரு பப்ளிக் பில்டிங் ஒரு கட்டி அந்த சொத்தெல்லாம் மீட்க முடியாமல் மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டு போன இடத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல கட்ட போகிற இடம் நல்ல இடமான்னு பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு நம்ம பில்டிங்க்கு 4 பக்கம் இடம் விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை யோசிங்க. 4 பக்கம் விட முடியாதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து கிழக்கும் வடக்குமாவது கொஞ்சம் நம்ம காலி இடம் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி நீங்கள் வீடு கட்டுங்க. நீங்கள் கம்மியான இடம் கூட வாங்குங்க, வடக்கு கிழக்கு ஒரு அடியாவது காலி இடம் விட்டு வீடு கட்டுங்க. நீங்கள் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வாழ்க்கை, அமோகமான வாழ்க்கை வாழ முடியும். ஸோ இதுதான் அந்த நண்பர்களுக்கெல்லாம் நம்ம சொன்னது. ஒரு நண்பர் வந்து நான் வீடு கட்ட போகிறேன், இந்த இடத்துல கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானே அனுப்புகிறாரு. அது பார்த்தா ஒரு தப்பான தெரு பார்வையில் இருக்குது. ஐயா இது வந்து தவறான தெரு பார்வையில் இருக்குது, ஸோ உங்களுக்கு இது சூட் ஆகாது. அவங்க ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சுட்டு இது உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிளானை வந்து கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறார். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அது நல்லா இருக்கு நீங்கள் கட்டிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. வேற என்ன நம்ம சொல்ல முடியும்? நம்ம முதல்ல வேணான்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பிளானை கரெக்ஷன் பண்ணி வேற அனுப்புகிறாரு. யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான மக்கள்லாம் இருக்கிற வரைக்கும் எப்படி இந்த ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த இந்த பரிகாரம் செஞ்சால் இதெல்லாம் சரியாயிடும், ஒரு விநாயகரை வச்சா ஒரு பிள்ளையார் வச்சா சரியாயிடும், கொஞ்சம் கட் பண்ணி இந்த இந்த கார்னர் மட்டும் கட் பண்ணி விட்டுடுங்க அது சரியாயிடும், இந்த மூளையை மட்டும் நீங்கள் வளர்த்தி கட்டுங்க சரியாயிடும் அப்படின்னு சொன்னால், மூளை வளர்ந்தாலோ இல்லை மூளை கட்டானாலோ ஒரு மனிதனுக்கு பிரச்சனைன்றதை நம்ம வந்து கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வீடு மட்டும் எப்படி ஒரு மூளையை வளர்த்துக்கலாம், ஒரு மூளையை கட் பண்ணிக்கலாம்? நம்ம வீட்டை வந்து மனிதனுடைய உருவமாக பார்க்கணும். அப்படி மனிதனுடைய உருவமாக பார்க்கும்போது எந்த இடத்தையும் நம்ம கட் பண்ண மாட்டோம். அப்படி நம்ம ஒரு இடத்த நம்ம ஒரு மூளையை கட் பண்ணுறோம்னா ஒரு மனிதனுடைய பாகத்தில், உடல் பாகத்தில் ஒரு பகுதி கட்டாக போகுது. இது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் செய்து கொண்டிருக்கிறது, செய்யும். ஸோ அதனால் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து 4 மூலை தான் இருக்குன்னு ஒரு வீட்டுக்கு, அது சதுரம் செவ்வகம் என்ற அமைப்பில் நீங்கள் வந்து வீடு கட்டுங்க. நிச்சயமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த நண்பர் வந்து அவர் யார் எப்படி கைட் பண்ணுறாங்கன்னு தெரில, அது தவறான தெருக்கூத்து. தவறான தெருக்கூத்துக்கு உண்டானது பலனே அந்த வீடு கொடுக்கும். நம்ம வேணான்னு சொல்லியிருக்கோம், அது விட்டுட்டாருன்னா நல்லது. ஆனால் அவர் விட மாட்டார், திரும்ப திரும்ப கரெக்ஷன் பண்ணிக்கினே இருப்பார். ஸோ இந்த பிரபஞ்சம் அவருடைய கர்மாவை நிச்சயமாக தீர்க்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம தலைப்புக்கு இப்போ தான் வரப்போகிறோம், மாற்று வழி வெற்றியை கொடுக்குமான்னு சொல்லி. இப்போ எல்லாருக்குமே தெரியும் மகாபாரதம் ஒரு சிறந்த காவியம். அதில் வந்து அந்த மகாபாரதம் என்ற ஒரு நிகழ்வில் துரியோதனன் தான் ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம். அந்த துரியோதனன் வந்து பாண்டவர்களுக்கு நாடு கொடுக்காம, அவங்களுடைய பாகத்தை கொடுக்காம, நான் வந்து போரில் சந்தித்து உங்களை எல்லாரையும் நான் வென்று கொன்று நான் வந்து அரசாட்சி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம், இதில் இந்த போரில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கிட்ட கேட்கும்போது பீஷ்மர் வந்து சொல்கிறார், எந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு போர், ஒரு பெரிய நிகழ்வு செய்யும் பொழுதும் நரபலி கொடுத்தோம்னா நம்ம வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கு வந்து ஒரு நாள் பார்த்து அந்த நாளில் நரபலி கொடுக்கணும், அதுக்கு சில பல கண்டிஷன்லாம் சொல்லி அனுப்புகிறார். இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சேன்னா நீ ஜெயிக்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் துரியோதனன்கிட்ட சொல்கிறார். ஸோ இதெல்லாம் எந்த நாள் வச்சா நான் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது பீஷ்மர் சொல்கிறார், சகாதேவன் வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து ரொம்ப கை தேர்ந்தவன், அவன் சொன்னான்னா கரெக்டாக இருக்கும், நீ அவனை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் சொல்லும் பொழுது, சகாதேவன் வந்து நம்ம பக்கம் இல்லையா, அவன் எதிரி பக்கம் இருக்கிறானே, அவன் அவங்களுக்கு சாதகமாக தான் சொல்லுவான் அப்படின்னு துரியோதனன் சொன்ன உடனே, உன்னுடைய எண்ணத்தை வந்து அவன்கிட்ட காட்டாத, அவன் வந்து ஒரு நீதிமான், அவன் அந்த ஜாதகத்தில் உண்மையை தான் சொல்லுவான், ஜோதிடம் வந்து கரெக்டாக சொல்லுவான், நீ அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் தாத்தா பேச்சை கேட்டு துரியோதனன் போகிறான். இதுக்கு முன்னாடி தாத்தா பேச்சை அவன் கேட்டதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு துரியோதனன் தாத்தா பேச்சை கேட்டு சகாதேவனை போய் பார்த்து, வரப்போகிற இந்த குருட்சேத்திர யுத்தத்தில் நான் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது
அவன் அந்த துரியோதனுடைய ஜாதக கட்டத்தெல்லாம் பார்த்துட்டு, அண்ணா தர்மர் தான் வந்து அந்த அஸ்தினாபுரத்துக்கு வந்து அரசராக வரப்போகிறாரு, நீங்கள் தோக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அது எனக்கு தெரியும்டா, அதுக்கு ஏதாவது மாற்று வழி ஏதாவது இருக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லி துரியோதனன் கேட்கும்போது, திரும்பவும் சகாதேவன் அந்த ஜாதகத்தெல்லாம் பார்த்து அந்த நவகிரகங்களுடைய அமைப்பெல்லாம் பார்த்து ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி 32 லட்சணங்கள் பொருந்திய ஒரு ஆளை நீ வந்து காளிக்கு அமாவாசை அன்னைக்கு நரபலி கொடுத்தினா நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்றாப்புல. ஸோ அப்படின்னா யார் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அதாவது கிருஷ்ணர் வந்து 32 லட்சணங்கள் பொருந்திய அழகுடைய ஆளு, அவரை பலி கொடுக்கலாம். அர்ஜுனன் வந்து 32 லட்சணங்கள் பொருந்திய ஆளு. கர்ணன் வந்து 32 லட்சணங்கள் பொருந்திய ஒரு அழகுமிக்க ஒரு மனிதன். பீஷ்மர் அதே மாதிரி 32 லட்சணங்கள் பொருந்திய ஆளு. தர்மரும் 32 லட்சணங்கள் பொருந்திய ஆளு. துரியோதனன் உனக்கும் 32 லட்சணங்கள் பொருந்திய நீயும் ஒரு நல்ல மனிதன், நல்ல அழகான மனிதன். இப்படி சொல்லிக்கிட்டே வரும்பொழுது இதெல்லாம் ஒன்றும் சரிப்படாதுப்பா, வேற யாருன்னா இருந்தா சொல்லு அப்படின்னு துரியோதனன் கேட்கும்போது, அரவான் வந்து 32 லட்சணங்கள் பொருந்திய அழகுடையவன், நீ அவனை போய் கேட்டுப்பாரு, அவன் வந்தான்னா நீ அன்னைக்கு வந்து அரவானை பலி கொடுத்தினா நீ ஜெயிக்கலாம் அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு சொல்லி சகாதேவன் சொல்லி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் துரியோதனன் சகாதேவன்கிட்ட விடை பெற்று அரவானை போய் பார்க்கும்போது, நான் இந்த மாதிரி போரில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சகாதேவன்கிட்ட ஜோதிடம் கேட்டேன். சகாதேவன் சொன்னால் 32 லட்சணங்கள் பொருந்திய ஆளை நீ வந்து அமாவாசை அன்னைக்கு பலி கொடுத்தா போரில் ஜெயிக்கலான்னு. அப்போ யாருன்னு கேட்கும்போது, உன்னை சொல்லியிருக்காம்பா, நீ பலிக்கு வரையான்னு சொல்லிட்டு அரவானை போய் கேட்குறான். அப்போது அரவான் வந்து சரி ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இது எப்படி சொல்கிறான்னா, அரவானை போய் துரியோதனன் பார்க்கும்பொழுது துரியோதனனை வரவேற்று உட்கார வச்சு, என்ன பெரியப்பா வந்த சமாச்சாரம் சொல்லுங்க அப்படின்னு அரவான் கேட்கும்போது, நான் எது கேட்டாலும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை வாங்கிடுறான் அரவான் கிட்ட இருந்து துரியோதனன். அப்போ நான் எது கேட்டாலும் நான் தரேன்னு சொல்லிடுறான். என்கிட்ட இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நான் தரேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பலிக்கு வரையான்னு கேட்கும்போது, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நடந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா வேறையாக தான் இருக்குது. காரணம் என்னன்னா, மாற்று வழியை நம்பி போனால் ஜெயிக்க முடியாது என்பதற்கு கிருஷ்ணர் ஒரு வேலை பார்க்குறாரு. ஏன்னா சத்தியம்தான் ஜெயிக்கணும், குறுக்கு வழியில் போய் யாரும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அரவானை கூப்பிட்டு தர்மர்கிட்ட பேசி, நாளைக்கு தானே அமாவாசை, நம்ம இன்றைக்கே அரவானை பலி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அரவானை முதல் நாள் நைட்டே வந்து பலி கொடுத்துட்றாங்க. மறுநாள் அமாவாசை. அப்போ துரியோதனுக்கு வந்து செய்தி சொல்கிறாங்க, அரவானை நேற்று நைட்டே வந்து கிருஷ்ணர் பலி கொடுத்துட்டாரு பாண்டவர்களுக்காக அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. அப்புறம் அவங்க தாத்தா கிட்ட போய் சொல்கிறான், என்ன தாத்தா இந்த மாதிரி பண்ணிட்டானே, நான் ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு அவங்க தாத்தா கிட்ட கேட்கும்போது, அவர் மனசுலேயே நினச்சிக்கிட்டார், இது முடியாதுடா, உன்னால் ஜெயிக்க முடியாது, நீ தோக்க தான் போகிற, இதுக்கு வேற வழி என்னன்னு கேட்குறான் மீண்டும். அப்போ ஒரு பீஷ்மர் சொல்கிறாரு, ஒரு பட்டத்து யானையை வந்து பலி கொடுக்கறது ஒரு மனிதனை பலி கொடுக்குற மாதிரி உன்னுடைய பட்டத்து யானை நீ பலி கொடுத்து போற ஆரம்பி, பார்த்துக்கலாம் அப்படின்றார். ஸோ அதே வேலையை தான் செய்கிறான் துரியோதனன். ஆனால் நடந்தது வேற, அவன் ஜெயிக்கல. அந்த குலமே வந்து அழிந்து போனதாகத்தான் அந்த மகாபாரதம் நமக்கு சொல்லுது. அப்போ மாற்று வழி நீங்கள் போனீங்கன்னா ஜெயிக்க முடியாது என்பதை மகாபாரதம் வந்து தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ இதை நம்ம எல்லாருமே கருத்தில் கொண்டு ஒரு வேலையை செய்ய முற்படுறோம் அப்படின்னா நம்ம நேர்மையான வழியில் பண்ணுவோம், அது நிச்சயமாக நமக்கு வெற்றியை கொடுக்கும். குறுக்கு வழியில் போனால் நம்மளால் அதில் ஜெயிக்க முடியாது. மாற்று வழியை நம்பி போனோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டீங்க, தவறான அமைப்பு உள்ள வீடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளில வந்துடுங்க, யாருக்காவது விற்றுருங்க, இல்லை அதை இடிச்சிட்டு கட்டுங்க. இல்லை இதுக்கு நான் மாற்று வழி எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் மாற்று வழியை நம்பி போனீங்கன்னா அந்த வீட்டில் உங்களால் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து இந்த இயற்கை, இந்த பஞ்சபூதம் என்ன செய்யுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது இந்த பரிகாரம்லாம் அது வந்து கொஞ்சம் கூட அதுக்கு பலன் தராது. இதெல்லாம் ஏமாற்று வேலை.
ஸோ அதனால் மாற்று வழியை நம்பி போகாதீங்க. ஒரு தவறான அமைப்புள்ள வீடாக இருந்தால் அந்த தவறை சரி பண்ண பாருங்கள். இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளில வந்துடுங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு என மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.